வீடியோ பார்த்துட்டு இருக்கிற புங்கைக்கு எல்லாருக்கும் வணக்கம். குறிப்பா தமிழ் பாய்ஸ் ஃபேமிலிக்கு இன்னைக்கு நாம எரோட்டிக் மணில போட 3வது எபிசோட தான் பார்க்க போறோம். ஏற்கனவே 2 எபிசோட் நம்ம சேனல்ல போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க ஃபர்ஸ்ட் அதை பார்த்துட்டு அப்புறமேட்டு இந்த 3வது வீடியோக்குள்ள பாங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு ஒரு கண்டினியூஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும். இன்னைக்கான வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களோ நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் பாய்ஸ் சேனல். நான் ஹரிகரன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஒரு பெல் பட்டியும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கிங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க. நீங்க கேட்கிற படங்கள் வெப்சீரிஸ் எல்லாம் நம்ம டெலிகிராம் சேனல்ல காத்துட்டு இருக்கு. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். 2வது எபிசோட் முடிவுல தான் 3வது எபிசோட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. போலீஸ்காரங்க எங்கெல்லாம் விபச்சாரம் நடக்குதோ அந்தந்த இடத்துல ட்ரைட் பண்ணிட்டு இருக்கப்ப போலீஸ்காரங்களை தாண்டி ஒரு பையன் ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு போறான்ல. இப்பதான் 3வது எபிசோடோட ஹீரோ என்ன பண்றான், அந்த பாக்ஸ் எடுத்துட்டு போயிட்டு பக்கத்து தெருல இருக்க ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல போய் கொடுக்கறான். அப்போ ஹீரோக்கு ஒரு போன் கால் வருது. இன்னைக்கு நடக்க போற ஷூட்டிங்ல ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் லீவ் போட்டுட்டான். அதனால அந்த இடத்துக்கு நீ அசிஸ்டன்ட் டைரக்டர் போ, கொடுத்திருக்க ஒரு வாய்ப்பை பக்காவா பயன்படுத்திக்க அப்படின்ற மாதிரி போன்ல இருக்கவங்க சொல்லும் போது ஹீரோ ஓகே அப்படின்ற மாதிரி சந்தோஷப்பட்டு காலை கட் பண்றான். இப்ப அப்படியே கட் பண்ணா கதையோட ஹீரோனை காட்டுறாங்க. இவங்க தான் இப்ப எடுக்க போற ஷூட்டிங்ல மிக முக்கியமான ரோல நடிக்க போறாங்க. கார்ல வந்துட்டு இருக்கப்ப அவங்கள பத்தி நியூஸ் கமெண்ட்லாம் படிச்சு பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் இவங்களோட நடிப்பை பத்தியும் இவங்களோட பர்சனல் கேரக்டர் பத்தியும் நல்லா தான் போட்டிருக்காங்க. இன்னும் சில பேர் இந்த பொண்ணை பத்தி மிக மோசமான வார்த்தைகளால விவரிச்சிருக்காங்க. இவங்க பார்த்து கஷ்டப்பட்டு இருக்கப்ப பின்னாடி ஒரு பாட்டியப்பா இதுக்கு தான் நான் அப்பயே சொன்னேன், இந்த சினிமாலாம் நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வராது, ரொம்ப நேரம் கல்யாணம் பண்ணிட்டு இருந்தா 2 பிள்ளைக்கு நான் அம்மா இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பாட்டியம்மா என் கூட வந்தா கம்முனு வா, சும்மா கல்யாணிக்குனாலாம் பேசி எனக்கு கடுப்பேத்தாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்குள்ள போறாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டுக்குள்ள போனப்ப ஹீரோனை பார்த்து அங்க இருக்கிற எல்லாருமே பாய பொழந்துட்டாங்க. ஹீரோனுக்கு 45 வயசு ஆகுதான். ஆனா சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. இந்த பொண்ணுக்கு எப்படியும் 20ல இருந்து 25 வயசுக்குள்ள தான் இருக்குன்ட்டு அங்க இருக்கிற எல்லாரும் வாய பொழந்துட்டு அந்த பொண்ணை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. சோ டைரக்டர் கூட அந்த பொண்ணை இன்வைட் பண்ணி பேசிட்டு இருக்காரு. எப்படிமா இருக்க, நல்லா இருக்கியா, உனக்கு ரொம்ப நாள் கழிச்சு என் படத்தை நடிக்க வைக்கிறேன், அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உனக்கு ஞாபகம் இருக்கா, உன்னோட ஃபர்ஸ்ட் படம் நினைக்கிறேன் நான் தான் டைரக்ட் பண்ணேன், இப்ப இது என்னோட கடைசி படம், இந்த படத்துல நீ தான் ஹீரோனா நடிக்க போற, உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பாரி பாரி பேசிட்டு இருக்காங்க. அப்ப கூட்டத்துல ஹீரோ இருக்கான். ஹீரோவை கிரண் பார்த்துட்டு வச்சக்கண் வாங்காம பார்த்துட்டே இருக்காங்க. டைரக்டர் இன்னைக்கு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காரு, இன்னைக்கு எந்த ஷாட் எடுக்க போறோம், உங்களுக்கு என்ன கேரக்டர், எத்தனை மணிக்கு நீங்க ஷூட்டிங் வரணும், எத்தனை மணிக்கு நம்ம பேக்கப் பண்ண போறோம் அப்படின்ற எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காரு. பட் ஹீரோன் அதுக்கு எதுவுமே காதுல வாங்காம ஹீரோக்கு வச்சக்கண் வாங்காம பார்த்துட்டு இருக்கப்ப, என்னமா நான் பேசிட்டு இருக்கேன் நீ எங்கேயோ பார்த்துட்டு இருக்க அப்படின்றப்ப, சார் நீங்க சொன்னைக்கு எல்லாத்தையும் நான் காதுல வாங்கிட்டு தான் சார் இருக்கேன் அப்படின்றாங்க. அப்படியா, டே பசங்களை எங்க வாங்க, இவங்க தான் அசிஸ்டன்ட் டைரக்டர், இவன் புதுசா சேர்ந்திருக்கான், டே தம்பி மேடத்துக்கு எந்த ஹெல்ப் ஆனாலும் நீ தான் போய் பார்க்கணும் புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த பையனும் ஓகே அப்படின்றான். கூட இருக்க அசிஸ்டன்ட் டைரக்டர், மேம் உங்களுக்கு என்ன வேணும், இப்ப சாப்பிடுறீங்களா அப்புறமேட்டு சாப்பிடுறீங்களா, ரூம்ல போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்ற எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கிறான். ஆனா கீரன் அதை கூட கால வாங்காம கீரவே சைட் அடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க ரூம்ல போய் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு ஸ்கிரிப்ட் பேப்பர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாங்க. இப்ப கீரன் மாடிப்படி ஏறி தன்னோட ரூமுக்கு போறாங்க. ரூம்ல ஒரு ஜன்னல் இருக்கு. அந்த ஜன்னல் வழியா வெளில பார்த்தா ஹீரோ தெரியறான். அவன் அங்கே இருந்து சைட் அடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா செட்டுக்குள்ள ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு அழகான காதல் காட்சியை டைரக்டர் படமாக்கிட்டு இருக்காரு. அவளுக்கு எமோஷனலான சீன். அப்ப திடீர்னு பார்த்து ஒரு போன் கால் வந்து அந்த ஷூட்டிங்கை சுத்தமா குழப்பி விட்டுட்டு, எப்பாண்டா அது அறிவு கிடையாது, ஸ்டார்ட் ஓடிட்டு இருக்கிறப்ப எப்ப வந்து செல்ல சைலண்ட் போடாம வச்சது, எடு 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 அப்படின்ட்டு டைரக்டர் கோவப்பட்டு கத்திட்டு இருக்காரு. அப்புறம் தான் தெரியுது ஹீரோ தான் போன சைலண்ட்ல போடாம வச்சிருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோவை திட்டி அனுப்பிட்டாரு. ஏய் இப்பயாச்சும் செல்ல சைலண்ட்ல போடு, அடுத்த ஷாட் எடுக்க போறேன் புரியுதா அப்படின்ற மாதிரி திட்டுறாரு. அடுத்த ஷாட் எடுக்கிறாங்க. டேக் மேல டேக் போயிட்டே இருக்குது. எந்த டேக்குமே டைரக்டருக்கு சாட்டிஸ்ஃபை கொடுக்கவே இல்லை. இப்படியே போனா விடிஞ்சிரும் போல இருக்கு, இதாங்க டயலாக் பேப்பர், நல்லா படிச்சுட்டு பொறுமையா வாங்க, அப்புறமேட்டு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக் கொடுக்குறாரு. ஹீரோ என்ன பண்றா, ரெஸ்ட் ரூம்ல உட்காந்து பேசிக்கிட்டே புலம்பிட்டு நிக்கிறான், இந்த மாதிரி ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இன்னொரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து, டே தம்பி இப்ப எதுக்குடா அழுதுட்டு இருக்க, இதெல்லாம் சிம்பிள் தான், என்னெல்லாம் தூக்கி போட்டு மிதிச்சிருக்காங்க, பட் நான் வெளில சொன்னது கிடையாது, நம்ம ஒரு டைரக்டர் ஆக போறோம்னா பல அசிங்கத்தையும் பல கஷ்டங்களையும் தாண்டி தான் சினிமாவில் ஜெயிக்க முடியும், நீ பொறுமையாரு நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். கூடவே நைட் ஒரு பார்ட்டி இருக்கு, நீ கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டரை போய் பார்க்க போறான். டைரக்டர் இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்றான், காப்பி போட்டு போய் கொடுக்குறான். எனக்கு
காப்பியே பிடிக்காது, டீயும் பிடிக்காது, உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த புது அசிஸ்டன்ட் டைரக்டர் ஹீரோ திட்டுறாரு. ஹீரோ போன கழுத்தது பழைய அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்ட எங்கன்றா புடிச்சிட்டு வரீங்க, ஒன்னும் தெரிய மாட்டேன், ஸ்டார்ட் எடுக்கும் போது எந்த இடத்துமா இருந்தாலும் சைலண்ட்ல செல்லு போகணும் தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, சார் என்னோட ஏரியா பையன் தான், நல்ல பையன் தான் சார், என்னன்னு தெரியல, அவனுக்கான நாள் இது இல்ல போல இருக்கு சார், ரொம்ப டேலண்டான பையன் சார், ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா நல்ல டைரக்டரா வந்துடும் அப்படின்றப்ப, சரி இப்ப மேடம் மேல இருக்காங்களே அவங்களுக்கு போன் பண்ணி இவன் ஸ்கிரிப்ட் பேப்பர் எடுத்து வந்து கொடுப்பான்னு மட்டும் சொல்லிடுறேன், நீங்க என்ன பண்ற மத்தத பாத்துக்க, இந்த வேலையாச்சும் கரெக்டா பண்ணிட்டானா நாளைக்கு வேலைக்கு வரலாம், அப்படி இல்லாட்டி அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப அப்படியே கட் பண்ண ஹீரோயின் கால் பண்ணி ஹீரோ இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் பேப்பர் எடுத்துட்டு வருவாரு, படிச்சு பார்த்துட்டு ரெடியா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோனும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப அப்படியே கட் பண்ண ஹீரோக்கு என்ன பண்றான், வீட்டுல போய் கூப்பிடுறான். ஹீரோனை பார்த்தோன்னே ஹீரோக்கு ஒண்ணுமே பேச்சு கீச்சு எதுவுமே இல்ல, வாப்பா இப்பதான் டைரக்டர் ஒன்னு சொன்னாரு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிரண் புல்ல கூட்டு போறாங்க. புல்ல கூட்டு போயிட்டு கிரண் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஹீரோ எதுவுமே கால வாங்காம ஹீரோனைய பச்சை கண்ணு வாங்காம பாத்துட்டு இருக்கான். டேய் இங்க நான் பேசிட்டு இருக்கேன், நீ என்னத்த பாத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கிரண் கேக்குறப்ப, அப்படி இல்ல மேடம் உங்களை ஸ்கிரீன்ல மட்டும் தான் பாத்திருக்கேன், ஃபர்ஸ்ட் டைமா நேர்ல பாக்குறோம், அது கை கெட்டுற தூரத்துல, எனக்கு பேச்சு மூச்ச வரல மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். ஓகே ஓகே சரி ஃபர்ஸ்ட் டைமா நம்ம ரெண்டு பேர் மீட் பண்ணிருக்கோம், என்ன சாப்பிடுற, காபியா டீயா இல்ல சாப்பாடு பாப்புறியா அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப, இல்ல மேடம் உங்களை பார்த்தது எனக்கு எல்லாம் சாப்பிட்ட மாதிரி தான் இருக்குன்றப்ப, ஏய் விளையாடாத நான் உனக்கு காபி போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் என்ன பண்றாங்க, அந்த கேபின் இருக்கு கிச்சனுக்கு போய் காபி போட போறாங்க. அப்ப ஹீரோ வீட்டை சுத்தி பார்த்துட்டு இருக்கப்ப அந்த ரூம்ல ஹீரோனோட ஒரு ரொம்ப ஹாட்டான ஒரு போட்டோ இருக்கு, அதை பார்த்துட்டு நிக்கிறான். அப்ப வாக்கி டாக்கில டேய் எங்க இருந்தாலும் டைரக்டர் கூப்பிடுறாரு சீக்கிரம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்புறப்ப ஹீரோன் கரெக்டா காபி போட்டு வந்து நிறுத்துறாங்க. எங்கடா கிளம்பிட்ட அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, இல்ல மேடம் கீழே ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சான் சார் கூப்பிடுறாரு அப்படின்றப்ப, இந்த காப்பியை குடிச்சிட்டு போ அப்படின்றாங்க. இல்ல மேடம் ஏற்கனவே சாரியா மேல செம்ம கோவத்துல இருக்காரு, இப்ப லேட்டா போனா நான் செம்மையா திட்டுவார் அப்படின்றப்ப, நான் காப்பி போட்டு கொடுத்தேன்னு சொல்லி அவர் ஒன்னும் பண்ண மாட்டாரு அப்படின்றாங்க. சோ இவங்க ரெண்டு பேரும் காப்பி குடிச்சிட்டு அப்படியே கீழே சீக்க போறாங்க. இப்ப கீழே ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு, என்னன்னா இவங்க எடுக்க போறது ஒரு ரிலேஷன்ஷிப்போட வீடியோ, அந்த வீடியோ வந்து தத்ரூபமா இருக்கணும், சிங்கிள் டேக்ல எடுக்கணும், ரெண்டு பேருமே பர்ஃபெக்ட்டா நடிக்கணும், என்ன பண்ண போறோம்ட்டு சரி நம்ம டேக் கேமரா ஆக்ஷன் மட்டும் சொல்லிடுவோம், மத்தத அவங்களே பாத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஷாட்டையும் ஓபன் பண்ணிட்டாங்க. இப்ப ஹீரோ ஸ்கிரீன் பேப்பரை படிச்சு பாக்குறாங்க, அவங்களுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேனுது, இந்த டயலாக் நமக்கு வருப்பா அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் கால் பண்ணி கேட்கிறப்ப, டைரக்டர் தான் கீழே வீடியோ எடுத்துட்டு இருக்காரு, அதனால போனை அட்டென்ட் பண்ண மாட்டாரு. சரி யாரை கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா வெளில ஹீரோ நிக்கிறான். ஹீரோ கூட்டு உள்ள வச்சு இந்த மாதிரி கேட்கறாங்க, எனக்கான அந்த கதை அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, ஆமா மேடம் உங்களுக்காகத்தான், இந்த கதையை படிச்சு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படின்றான். ஒரு சில இது எனக்கு புரியவே இல்லை, வந்து சொல்லி கொடு அப்படின்றாங்க. என்ன மேடம் நானா அப்படின்ற, ஆமாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஃபர்ஸ்ட் அந்த கதையை படிச்சு பார்க்கறான். அது ஒரு லீகல் மேட்ரு, ஸோ ஹீரோக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேனுது. கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு இந்த இடத்துல வேறுக்குது, எனக்கு வேறு ஒத்துக்காது, என் பெட்ரூம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கையை பிடிச்சு கூட்டு போறாங்க. அங்க போயிட்டு ஹீரோ என்ன பண்றான், கதையை படிக்க பாக்குறான். அவனால ஒரு சில விஷயத்துக்கு மேல படிக்க முடியல. இங்க பாருப்பா தம்பி, நீ டைரக்டர் ஆக போற, இப்ப எனக்கு நீ ஒரு வாத்தியார் மாதிரி சொல்லி கொடுக்கறதா நான் போய் கேமரா முன்னாடி பண்ண போறேன், கேமரா முன்னாடி பண்றதான் ஸ்கிரீன்ல வரப்போகுது, நீ எனக்கு என்ன சொல்லி கொடுக்குறியோ அதை தயக்கமே இல்லாம சொல்லிக் கொடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி சொல்லி கொடுத்தாதான் நீ பெரிய டைரக்டர் ஆக அப்படின்ற மாதிரி சொல்றப்ப ஹீரோ என்ன பண்றான், 10 நிமிஷம் டைம் கொடுங்க, இதை படிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்லி தரேன் அப்படின்றான். இப்ப அப்படி கட் பண்ண கீழே வந்து பாத்தீங்கன்னா அந்த சீனை பர்ஃபெக்ட்டா எடுத்துட்டு இருக்காங்க. அதே தான் மேலே நடக்குது. ஹீரோ அந்த புக்ல இருந்த மாதிரி அந்த லேடி கூட தப்பு பண்ணிட்டு இருக்கான். சோ ரெண்டு பேரும் பண்ணி முடிச்சதுக்கு அடுத்தது கீழே டைரக்டர் அந்த பசங்களை கூட்டு பாராட்டிட்டு இருக்காரு, செம்மையா பண்ணிருக்கீங்கப்பா, பக்கா பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதே தான் மேல ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே கட் பண்ண நைட் ஆகுது. ஹீரோயின் என்ன பண்றாங்க, ஒரு ஹாட்டான ட்ரெஸ் போட்டு கீழே வந்து நிக்கிறாங்க. அப்ப டைரக்டர் என்ன பண்றாரு, ஸ்கிரிப்ட் பேப்பரை கரெக்டா தானே படிச்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, ஆமா சார் நீங்க கொடுத்த கதைப்படி இதை தான் நான் போட்டோம் அப்படின்றான். இல்லம்மா நீங்க பண்ண போறது நன் கேரக்டர், உங்களுக்கு கன்னியாஸ்திரி வேஷம் தான் கொடுத்துருக்கோம், நீங்க என்ன இதை போட்டு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி எனக்கு இதான் சார் நீங்க கொடுத்தீங்க அப்படின்றப்ப, சரி அவன் ஏதோ பண்ணிட்டான் போல இருக்கு, பாய் என்ன பண்றீங்க, மேடத்துக்கு ஸ்கிரிப்ட கொடுங்க, நல்லா படிங்க, பொறுமையா எடுத்துக்கலாம், எல்லாம் பிரேக் போங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப ஹீரோயின் என்ன பண்றாங்க, கூட்டத்துல யாரோ ஒருத்தர் தேடுறாங்க. ஹீரோ தூரமா நின்று சிரிச்சிட்டு இருக்கான். பைபிள வேணும் தான் அந்த வேலையை பார்த்திருக்கான் போல இருக்கு. சரி ரெண்டு பேரும் அப்படியே லைட்டா சிரிச்சிட்டு இருக்கிற மாதிரி காட்டி 3வது எபிசோட இந்த இடத்துல முடிச்சிட்டாங்க. 3 எபிசோட் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பா 4வது எபிசோட் பார்க்கணும் தோணும்ல, அதுக்கு நீங்க என்ன பண்ணும், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தோட பெல் பட்டன் சேர்த்து கிளிக் பண்ணிக்கணும்.